பாரம்பரிய ஜோதிடரும் நம்முடைய KP சார ஜோதிடத்துடைய ஜோதிடரும் நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினருமான திருவாளர் புதுக்கோட்டை பாலையா அவர்கள் இப்பொழுது முதல் கருத்தரங்கு பேச்சை அவர்கள் துவங்குகிறார். ஐயா அவர்களை வருக வருகை அன்போடு வரவேற்று உங்களுடைய கை ஓசையை தட்டி அவருக்கு ஆதரவு செய்வது அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். சரவண பவ சோதிட அறிவாலயத்தின் 16வது கருத்தரங்கு எனக்கு லக்கண புள்ளி வைத்து பலன் சொல்வது எப்படி என்கின்ற தலைப்பை கொடுத்து பேச கொடுத்த நமது குருநாதர் பரணிபாதையாவுக்கும் இங்கே வருகை தந்துள்ள செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சோதிட ஆர்வலர்கள் அமைகள் வழங்கி எனது உரையை தொடங்குகிறேன். நமது சரவண பவ சோதிட அறிவாலயத்தின் ஐயா பரணிபாரதி ஐயா அவர்கள் KP சார ஜோதிடம், மனையடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் அனைத்து பாடங்களையும் நடத்து ஆசிரியர். அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. அந்த கருத்தரங்குல நமது தங்கபாண்டி ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள். அவர்கள் எப்படி ஜோதிடத்துறைக்கு வந்தார்கள், அவர் வருவதற்கு எத்தனை வருடங்கள் கிடைத்தது, எந்தெந்த ஆசிரியர்களிடம் நான் கல்வியை கற்றேன் என்று ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆசிரியரிடம் அவர் கல்வி கற்றதாகவும், கடைசியாக ஒரு வாஸ்துவை பற்றி கேட்டபோது வாஸ்து சாஸ்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு வந்தேன். அதன்படி இப்போ வாஸ்து பார்க்கிறேன். ஆனால் நமது தங்கப்பாண்டி அந்த கருத்தரங்கில் அவர் சொன்னது, தங்கப்பாண்டி ஐயா சொன்னது, இந்த கருத்தை நான் இந்த முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் ராஜசங்கர் சார் அவர்களும் ஒரு புதுசா வீடு கட்டி அது கிரகப்பிரவேசம் செய்வதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அந்த வீடை பார்க்க நான் சென்றேன். அங்கு வாஸ்து மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் முத்துப்பாண்டியையும் ராஜசங்கர் சாரையும் கேட்டதற்கு, உங்களுக்கு யார் வாஸ்து பார்த்து கொடுத்தது, வீடு அமைத்து கொடுத்தது என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஐயா பரணிபாரதி ஐயா தான் அமைத்து கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். அப்போது ஐயாவும் அங்கு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மேடையில் இல்லை, பார்வையாளர்களோட உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது ஐயாவை கூப்பிட்டு அவர் மேடை ஏற்றி மேடைக்கு அழைத்து மேடையில் அமர்ந்து பேசினார்கள். முத்துப்பாண்டி ஐயா என்பவர்கள் இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலம் இந்த ஜோதிடத்தை இந்த உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவருடைய சேனல் பேசாத சோதிடர்கள் வாஸ்து வல்லுநர்கள் என்றே சொல்லலாம். அதே போல் ராஜசங்கர் சாரும் அவரும் ஒரு ஜோதிடர். அவர்களே நமது ஆசிரியர் நம்ம ஐயா பரணிபாரதி ஐயாவை அழைத்து வாஸ்துக்கு அவர்களுடைய சொந்த வீட்டுக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள். மனையடி சாஸ்திரத்தை பார்க்க சொல்லி செய்திருக்கிறார்கள் என்றால் ஐயாவுடைய சிறப்பு எவ்வளவு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் அப்போது அவர் நமது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திர வயசு உள்ள வரை ஐயாவோட புகழ் பரவியுள்ளது. அவருடைய புகழ் மேலும் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எனது உரையை தொடங்குகிறேன். லக்கண புள்ளியை வைத்து பலன் சொல்வது எப்படி என்பது. லக்கண புள்ளி என்றால் ஒரு ஜாதகத்தில் 12 ராசிகளுக்கும் 12 லக்கணம் வரும். ஒருவர் இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஜனிக்கும் போது அவர் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் போது அது எப்பொழுது ஒரு மூச்சுக்காற்றை முதல் மூச்சுக்காற்றை எடுக்கிறதோ அதுதான் லக்கண புள்ளி. அந்த நேரத்தில் அந்த லக்கணம் எந்த ராசியில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதுதான் லக்கண புள்ளி என்று எடுக்க வேண்டும். அந்தபடி பார்க்க போனால் லக்கணம் என்பது ஒரு ராசியில் 2 மணி நேரம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சுத்து வந்துருச்சுன்னா 12 ராசிக்கு ஒரு ராசியில 2 மணி நேரம் இந்த லக்கணம் இருக்கும். இப்ப இன்னைக்கு பார்க்க போனோம்னா இந்த லக்கணம் இன்னைக்கு கார்த்திகை மாசம்.
கார்த்திகை மாசம் இந்த லக்னம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா கார்த்திகை மாசத்துல விருச்சகத்துல ஆரம்பிக்கும். விருச்சகத்துல ஆரம்பிக்கும் போது காலையில சூரிய உதயத்துல விருச்சகத்துல ஆரம்பிக்கும் போது அந்த சூரிய உதயத்தையும் இந்த சூரியன் எத்தனை டிகிரி நகர்ந்திருக்குங்கிறதை வச்சு அதுல இருந்து ஆரம்பிக்கும். அப்படி அது ரெண்டு அடுத்தடுத்து பயணத்துல 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 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 ராசியில வந்து 30 டிகிரியை 2 மணி நேரத்துல கடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு டிகிரியை அந்த லக்னம் கடக்க 4 நிமிஷம் ஆகும். ஒரு பாதத்தை கடக்க, ஒரு நட்சத்திரம் 9 பாதம் இருக்கு ஒரு ராசியில, அந்த 9 பாதத்துல ஒரு பாதத்தை கடக்க அந்த லக்கணத்துக்கு 13.20 நிமிஷம் எடுத்துக்கொள்ளும். இப்படி அந்த லக்கணம் நகரும் போது ஒரு குழந்தையானது எத்தனை பிறந்து முதல் மூச்சு காற்று எடுக்கும் போது எந்த லக்கண புள்ளியில் அந்த நேரம் விழுகிறதோ அதுதான் அந்த குழந்தையின் லக்கண புள்ளி. அதுதான் ஒருவருடைய ஜாதகத்தையும் லக்கணத்தையும் 12 பாவங்களையும் குறிக்கிறதுக்கு உபயோகப்படுது. இப்போ லக்கண புள்ளியை எப்படி எடுக்கணும்னா இந்த லக்கண புள்ளி லக்கணம் வந்து அந்த ஒரு ராசியில லானான்னு போட்டிருப்பாங்க லக்கணத்துல. அது இப்போ வந்து ஒரு ராசியில மேச ராசினா மேசத்துல லானான்னு போட்டிருந்தா அந்த லக்கண புள்ளி எந்த இடத்துல விழுகுது அப்படின்னு சொல்லி பார்க்க வேணும். அந்த லக்கண புள்ளி அந்த முதல்ல லக்கணத்தை எடுத்துக்கணும். லக்கணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அது எந்த பாதத்துல விழுகுது. ஒரு ராசியில வந்து 3 நட்சத்திரம் இருக்கும். 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்தோட பாதத்துல அந்த லக்கண புள்ளி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அப்புறம் ரெண்டாவதா அந்த லக்கண புள்ளி நின்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துக்கு சொந்தமானது அப்படின்னு பார்க்கணும். அது எந்த கிரகம் அப்படிங்கிறத ரெண்டாவதா எடுத்துக்கணும். மூணாவது அந்த லக்கண புள்ளி நட்சத்திரம், அந்த லக்கண புள்ளியோட நட்சத்திரத்தின் அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இந்த நம்மளுடைய சோல். அதாவது ஒருவர் பிறப்படுத்தது வந்து அவர் பூர்வ ஜென்ம புண்ணியமா பூர்வ ஜென்ம கர்மமா எதை வச்சு அவர் இந்த உலகத்துல எதை அனுபவிக்க போறார் அப்படிங்கிறத இந்த லக்கண புள்ளி தான் சொல்லும். இந்த லக்கண புள்ளி தான் ஒரு 12 ராசிகளோட கண்ட்ரோலும் அந்த லக்கண புள்ளிக்கிட்ட இருக்கும். அந்த லக்கணம் இப்போ வந்து ஒருவருடைய கர்மா எப்படி, ஒருவர் வந்து நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அவர் வாழ்க்கையில நல்லது நடக்கும். அவங்க வாங்கிட்டு வந்த கர்மா வந்து தீயதா இருந்தா அது மாதிரி தீமைகள் நடக்கும். சிலது பேருக்கு நல்லது தீயதும் கலந்து நடக்கும். இதை வந்து சொல்ல போறது இந்த லக்கண புள்ளியும் தான் அதை வந்து குறிக்கும். இப்போ மூணு முதல்ல வந்து லக்கணம் என்னன்னு பார்த்துறோம். இப்போ எப்படி சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு ஜாதகத்தை சேர்த்து சொல்ற மாதிரி சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து ரிஷப லக்கணம், லக்கண புள்ளி வந்து கிருத்திகை 2ல வந்து லக்கண புள்ளி விழுகுது. அப்போ என்னாச்சு, கிருத்திகைங்கிறது யாரோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். இந்த சூரியனை அதை வந்து லக்கணம் வந்து ரிஷப லக்கணம், லக்கண புள்ளி கிருத்திகை 2, லக்கண புள்ளியோட கிரகம் என்னன்னா சூரியன் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த லக்கண புள்ளியை வச்சு அவரோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் மற்ற இது நடக்குதுங்கிறத இந்த வாழ்க்கையை வழி நடத்தி சொல்ல போறதே இந்த லக்கண புள்ளியும் தான். அது என்ன சொல்லும் இந்த லக்கண புள்ளியும்னா ஒருவருடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத சொல்லும். அடுத்து அவருடைய படிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ அடுத்து அவருடைய தொழில் என்ன, அவருடைய உத்தியோகமா அல்லது தொழிலா, அல்லது அவருடைய வருமானம் என்ன, அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய குழந்தைகளை பற்றி சொல்லும். அடுத்தது அவர்களுடைய வரக்கூடிய நோய்களை பற்றி சொல்லும். அடுத்து அவர் வருமானம், அவர் சம்பாதிக்கும் வருமானம், அவருடைய சொத்துக்களை பற்றி சொல்லும். அடுத்து அவருடைய வசிக்கும் வீடு இவர்களை சொல்லும். இறுதிக்கட்ட வாழ்க்கை வரை இந்த லக்கண புள்ளி சொல்லும். இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது
லக்கணம் என்ன? இப்போ நான் சொன்ன உதாரண ஜாதகத்தில் லக்கணம் வந்து ரிஷபம். தயவுசெய்து யாரும் பார்த்தாலும் இதை வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணாம பாருங்க. நான் இந்த லக்கண புள்ளியை வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். அதை வந்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய லக்கணத்துக்கே லக்கண புள்ளியே போட்டு உங்களுடைய இதை பார்த்துக்கலாம். கடைசியில் இதை பார்க்குற முறையும் சொல்லி இதுக்கான ஒரு பரிகார கோயில்களையும் சொல்றேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து இந்த கருத்தரங்கங்கள் நடத்துறது எல்லாமே 10 பேரை பேச வச்சு ஐயா வந்து ஒரு முயற்சி பண்ணி 10 பேரை பேசி இந்த ஒரு மாசம் ஒரு கருத்தரங்கு நடத்துறாருன்னு சொன்னா அது எதுக்காக வேண்டி? இது ஒரு 10 பேர் பேசுறாங்கன்னா ஒரு 10 பேராவது பயனடையறதை வச்சு அந்த 10 பேரா ஒரு ஆள் பேசுறதை கேட்டு ஒரு 10 பேர் பயனடைஞ்சா 10 பேருக்கு 100 பேர் பயனடையும். அதனாலதான் இந்த கருத்தரங்கு நடத்துறதோட நோக்கமே. அதனால தயவு செய்து எல்லாரும் இதை கொஞ்சம் முழுமையா பாருங்க. இப்போ எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். லக்கணம் என்னன்னு பாத்துக்கோ. லானான்னு போட்டிருக்கதான் லக்கணம். அந்த லக்கண புள்ளியில அந்த 9 பாதத்துல எந்த பாதத்துல இந்த லக்கண புள்ளி விழுகுது அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான முறையில வந்துருச்சு. நீங்க வந்து சாஃப்ட்வேர்ல டயத்தையும் தேதி நேரம் ஊர் இதை போட்டாவே உங்களுக்கு லக்கணம் என்ன, லக்கண புள்ளி என்ன, டிகிரி என்ன, எந்த பாதத்தில் நிற்கிறதுங்கிறத நீங்கள் கரெக்டாக எடுத்துடலாம். இப்போ நான் வந்து உதாரணத்தோட சொல்கிறேன். ஒருத்தரோட லக்கணம் ரிஷபம். ரிஷப லக்கணத்தில் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் ஒருத்தர் லக்கண புள்ளி இருக்கு. அந்த லக்கண புள்ளி கிருத்திகைனா அந்த கிருத்திகைக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கணும். இந்த கிருத்திகைக்கு அதிபதி சூரியன். அப்போ இந்த சூரியன் வந்து அந்த லக்கணத்துக்கு யாரு? அப்போ சூரியன் வந்து கிருத்திகை ரிஷப லக்கணத்துக்கு அந்த சூரியன் வந்து 4க்கு அதிபதி. இந்த 4ஆம் அதிபதி எங்கே போய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன உதாரண ஜாதகத்துக்கு இந்த 4ஆம் அதிபதி 11ல இருக்கிறார். அடுத்து இப்போ 3 ஸ்டெப் பார்த்துட்டோம். 4வது லக்கண புள்ளி 4வது ஸ்டெப் பார்த்துட்டோம். லக்கண புள்ளி லக்கண புள்ளி கிரகத்துக்கு சொந்த வீடு சிம்மம், 4க்கு அதிபதி, அவர் 11ல இருக்காரு. 5வதா என்ன பார்க்கணும்னு சொன்னா இந்த லக்கண புள்ளி எந்த பாதத்துல நிக்குதோ அப்படின்னு பார்க்கணும். அந்த பாதம் புஷ்கரம் வாங்கியிருக்கா? இந்த லக்கண புள்ளி நிக்கிற பாதம் புஷ்கரம் வாங்கியிருக்கா இல்ல வேற பாதத்துல இருக்கான்னு பார்க்கணும். அப்படி புஷ்கரம் வாங்கி இருந்தா அந்த லக்கண புஷ்கர புள்ளியானது புஷ்கரத்துல நின்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிப்பார். அது எப்போங்கிறது எப்பவோ ஒரு நாள் நிச்சயம். எப்படி கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயிப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்போ லக்கண புள்ளிக்கு இந்த புஷ்கரங்கிறத கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்லிடுறேன். சூரியனோட 3 நட்சத்திரங்களுக்கும் 1வது பாதமும் 4வது பாதமும் புஷ்கரம். சந்திரனோட 3 நட்சத்திரத்துக்கும் 2வது பாதம் புஷ்கரம். சுக்கிரனோட 3 நட்சத்திரத்துக்கும் 3வது பாதம் புஷ்கரம். குருவோட நட்சத்திரம் 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் புஷ்கரம். சனியோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் புஷ்கரம். ராகுவோட நட்சத்திரம் 3க்கும் 4ஆம் பாதம் புஷ்கரம். இதுல புதனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுக்கும் புஷ்கரம் கிடையாது. இப்போ ஒரு 5 ஸ்டெப் பார்த்துட்டோம். அடுத்தாப்புல இந்த லக்கண புள்ளி நின்ன டிகிரி என்ன அப்படின்னு பார்க்கணும். லக்கண புள்ளி அதாவது ஒரு ராசியில 30 டிகிரி இருக்கு. இந்த 30 டிகிரியில அந்த லக்கண புள்ளி எந்த டிகிரியில நிற்கிறதுன்னு பார்க்கணும். இருக்கிறதுலே அதான் ஹையஸ்ட்னு சொன்னா இந்த புஷ்கரம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஹையஸ்ட் டிகிரியா இருந்துச்சா அந்த வாழ்க்கையில அந்த ஜாதகம் ஜெயிக்கும்னு சொல்லலாம். ரொம்ப லோயஸ்ட் டிகிரியா இருந்தா அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு சிரமப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். அப்படியும் இல்லைன்னா அவர் யாரோடாவது தனிப்பட்ட முறையில் இல்லாம யாரோடாவது ஒரு குழுவா செயல்பட்டா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அதுக்கு 7ஆம் பாவத்தையும் போய் பார்த்துக்கணும், நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். அடுத்து இது வந்து லோயஸ்ட். இப்போ நம்ம பார்த்த நான் சொல்லியிருக்க உதாரண ஜாதகத்துல
கிருத்திகை 2 அப்படின்னா அதுதான் லோயஸ்ட் டிகிரி. 3 டிகிரிக்குள்ளதான் இருக்கு, லோயஸ்டா இருக்கு. அப்போ இந்த லக்கண புள்ளிக்கு அதிபதி சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு நான் சொன்ன உதாரண ஜாதகத்தோட சூரியன் வந்து இருக்கிறதுல அந்த ஜாதகத்துல அவர் ஹையஸ்ட் டிகிரி 25 டிகிரி. 25 டிகிரியில எங்க இருக்காரு? லக்கணத்துக்கு 11ல இருக்காரு. அடுத்ததா இந்த லக்கண புள்ளியோட டிஎன்ஏ என்ன அப்படின்னு பார்க்கணும். டிஎன்ஏ கர்மா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிஎன்ஏ கர்மாங்கிறது கேதுக்கு மட்டும் கிடையாது, மற்ற 8 கிரகங்களுக்கும் டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏ கிரகங்கிறது சூரியனுக்கு அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி. சந்திரனுக்கு பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. செவ்வாய்க்கு கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. புதனோட கர்மபதிவு பெற்ற நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்திரம், பூராடம். குருவோட கர்மபதிவு பெற்ற நட்சத்திரம் மிருகசீரிசம், அஸ்தம், உத்திராடம். சுக்கிரனோட கர்மபதிவு பெற்ற நட்சத்திரம் திருவாதிரை, சித்திரை, திருவோணம். சனியோட கர்மபதிவு பெற்ற நட்சத்திரம் புனர்பூசம், சுவாதி, அபிட்டம். ராகுவோட கர்மபதிவு பெற்ற நட்சத்திரம் பூசம், விசாகம், சதயம். இது இப்போ நான் சொன்னது கிருத்திகை. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோட கர்மபதிவு என்னன்னு பார்க்கணும். கிருத்தியோட கர்மபதிவு பெற்ற நட்சத்திரம் செவ்வாய். இப்போ இந்த சூரியனோட காரகத்துவமும் செவ்வாயோட காரகத்துவம். சூரியன் வந்து 4-11க்கு அதிபதியா வர்றாரு. செவ்வாய் வந்து இந்த ஜாதகருக்கு 7-12க்கு அதிபதியா வர்றாரு. இப்போ இந்த காரகத்துவத்துக்குள்ளதான் இவங்களுடைய வாழ்க்கையில உள்ள வாழ்க்கையை சுத்தி வாழ்க்கையை சுற்றி இருக்கிறது இந்த சூரியனோட காரகத்துவம், இந்த செவ்வாயோட காரகத்துவம் தான் இயங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியா நம்ம பார்க்க வேண்டியது லக்கண புள்ளி கிரகத்தின் தாராபலனை பார்க்கணும். லக்கண புள்ளி கிரகம் யாரு? சூரியன். சூரியன் எங்க இருக்காரு? இப்போ சூரியன் வந்து ரேவதியில 11ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த உதாரண ஜாதகம் சொன்ன ஜாதகரோட ஜென்ம நட்சத்திரம் பூராடம் 3. அப்போ பூராடத்துக்கு அவர் ரேவதியில் இருந்தா 8வது நட்சத்திரத்துல இந்த லக்கண புள்ளிக்கு அதிபதி சூரியன் நிற்கிறாரு. அப்போ 8வதுனா மைத்திரதாரையில இருக்கிறாரு. அப்போ நல்ல நிலைமையில இந்த சூரியன் இருக்கு. அப்போ அதுபடி இந்த லக்கண புள்ளிகளின் தாராபலம் நல்லா இருக்கு. செவ்வாய் வந்து 20வது நட்சத்திரம், அதாவது சாதக தாரையில இருக்கிறாரு. இதை கொண்டு திரும்பி இப்போ நம்ம கோச்சாரம் இந்த 4 கிரகத்துக்குள்ள வச்சு இந்த கோச்சாரத்துல தசாபுத்திகள் எப்படி இயங்குது. இப்போ தசாபுத்திகள் இந்த கோச்சாரத்துல வரும்போது இந்த கிரகங்களோட எப்படி செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இவரோட வாழ்க்கையில வந்து எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். இப்போ இந்த ஜாதகருக்கு அதாவது ஒரு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கலேன். இப்போ வேலை என்ன அமையும், எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க முதல்ல யாரை எடுக்கணும்? 10ஆம் அதிபதி. ஒரு வேலைங்கிறப்ப ஒரு வேலையா உத்தியோகம்ங்கிறப்ப 6ஆம் இடம், தொழில்ங்கிறப்ப 10ஆம் இடம். 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் எடுக்கணும். இப்ப நான் சொன்ன ரிஷபலக்கண ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதி யாரு? 10ஆம் அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து எந்த நட்சத்திரத்துல இந்த 10ஆம் அதிபதிக்கும் 6ஆம் அதிபதிக்கும் என்ன சம்பந்தம் வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்ப 6ஆம் அதிபதி இந்த 10ஆம் அதிபதி சனி பகவான் வந்து பூரம் 3ல சிம்மத்துல இருக்காரு. பூரம் 3ங்கிறது புஷ்கரம், அவர் வந்து சிம்மத்துல இருக்காரு. இப்ப யாரோட நட்சத்திரத்துல இருக்காரு? ரிஷப லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன், அவரோட நட்சத்திரத்துல இந்த சனி பகவான் இருக்காரு. இந்த 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல இருக்காரு. அப்போ இந்த சனிக்கும் இந்த சுக்கிரனுக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு. இந்த 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறதுல
இவருக்கு தொடர்பு வந்துருச்சு. இப்போ இந்த தொடர்பு வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போனா இவருக்கு வந்து இந்த ஜாதகருக்கு இந்த செவ்வாய் வந்து, அதாவது கர்மபதிவு, இந்த பூரத்தோட கர்மபதிவும் என்னன்னு பார்க்கணும். இந்த பூரத்தோட கர்மபதிவும் செவ்வாய் தான். இப்போ வந்து லக்கண புள்ளியோட கர்மபதிவு, லக்கண புள்ளி அதிபதி சூரியனோட கர்மபதிவு, அடுத்தது 10ஆம் அதிபதி தொழில்காரனோட சனிபவனோட கர்மபதிவு. இந்த மூணுமே செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எங்க இருக்காரு? இந்த செவ்வாய் சிம்மத்துல இருக்காரு. அப்ப சூரியனோட வீட்டுல இருக்காரு. சூரியனோட வீட்டுல இருந்து அவர் வந்து 11ல இருக்க சூரியனை பார்க்கிறார். இவருக்கு ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்குது. அரசு உத்தியோகம் எப்ப கிடைக்குது? அரசு உத்தியோகம்ங்கிறது சந்திரன் புஷ்கரத்துல நின்று திசை நடத்தும் போது இவருக்கு உத்தியோகம் கிடைக்குது. எப்ப? சந்திரனோட திசையில சுக்கிரன் 1ஆம் அதிபதி அவர் சுக்கிரனோட புத்தியில சூரியனோட அந்தரத்துல ஒரு வேலை கிடைக்குது. இவர் இந்த தொழில் இந்த இந்த காரகத்துவத்துல இவருக்கு வந்து தொழில் கிடைச்சிருச்சு, ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருச்சு. அப்போ இவருக்கு வந்து இந்த சூரியன் 4ஆம் அதிபதியா இருக்காரு. அப்போ இந்த சூரியன் நல்லா இருக்கும் போது இவருக்கு எல்லா சொத்து சுகங்கள் எல்லாம் கொடுக்கணும். இடம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம் எல்லாம் கொடுக்கணும். அவருக்கு கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4ஆம் அதிபதி சூரியன் வந்து இவருக்கு எல்லாமே, அதாவது சொத்துக்கள் வாங்குவாரு. ஆனா இவருக்கு உடனே நிக்காது. அது வந்து உடனே கைவிட்டு மாறி போகும். ஏன்? இந்த 4ஆம் அதிபதி சூரியன் வந்து நல்லா இருந்தாலும் ரேவதியில நிக்கிறாரு. அவருக்கு வந்து ரேவதிக்கு முடக்கு என்ன அப்படின்னு பார்த்தா உத்தரம் தான் முடக்கு. அப்ப யாரு? இந்த சூரியனே முடக்குக்கு அதிபதியா போயிடுறாரு. அப்போ இந்த இடத்தை வாங்குனா ஆனா நஷ்டமெல்லாம் கிடையாது, உடனே விற்கும், நல்ல லாபத்துக்கு விற்கும். அது மாதிரி இவருக்கு வந்து சொத்துக்கள் வந்து வாங்கினால் வித்தா உடனே வித்து போகும், நிலைக்காது. சூரியனும் நல்ல நிலைமையில இருக்காரு, ஆனா முடக்குல இருக்காரு. ஆனா இவர் செவ்வாயும் அவர் யோகி, அதாவது இந்த சூரியன் அடுத்து வந்து நிக்கிறது வந்து ரேவதியில நின்னாலும் இவர் சிவநாம யோகத்தில் பிறந்தவர். இவருக்கு யோகி வந்து ரேவதி. அந்த ரேவதியில தான் சூரியன் நிக்கிறார். இவர் முடக்க போனதுனால எந்த சொத்துக்களை வாங்கினாலும் நிலைக்கல, வித்துருவாரு. ஆனா லாபத்துக்கு தான் வைப்பாரு. அப்படிதான் இருந்தது. அடுத்து இவரோட இதுல எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 20 வருஷத்துல அந்த பார்க்கிற வேலையை வந்து இவர் நின்றாரு. எப்படி நிற்கிறாரு? அப்ப என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு திசை நடக்குது, சுக்கிரனோட புத்தி நடக்குது. சுக்கிரன் யாரு? ராகு திசை. ராகு திசையில சுக்கிரன் யாரு? 1-6க்கு அதிபதி. சுக்கிரன்ல தான் வேலை கிடைக்குது. சுக்கிரன் 1-6ன்னா லக்கணத்துக்கு அதிபதி, 6க்கு அதிபதி. அவர் பாதி நல்லது பாதி கெட்டது செய்வாரு. முதல்ல மொத்தத்துல பார்க்கும்போது அவர் லக்கணத்துக்கு நல்லது செய்வாரு, கெட்டது செய்வாரு. அப்போ ஒரு வேலையும் கொடுத்து அந்த வேலையும் இறக்க செய்யறாரு. அப்படின்னு சொன்னா எந்த ஸ்டேஜில் இறக்க செய்யறாரு? ஜாதகரா விரும்பி அந்த வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. எப்படி வேலையை விட்டுட்டு போயிடுறாருன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு. விஆர்எஸ் கொடுத்துட்டு போனாலும் அவர் எடுத்துட்டாரா அப்படின்னா இந்த ஜாதகரை அது கெடுக்கல. அடுத்து ஒரு 10ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால, இந்த சனியும் நல்லா இருக்கிறதுனால அவருக்கு அடுத்தபடியா ஒரு பிசினஸ் அதாவது முதல்ல சொல்லியிருக்கேன், லக்கண புள்ளி ரொம்ப மைனஸ் டிகிரியில இருந்தா அவரு யாரோடாவது கூட்டா செயல்பட்டாதான் அவர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இவர் வந்து நண்பர்களோட சேர்ந்து ஒரு கூட்டா தொழில் பண்றாரு. அப்போ இவருக்கு வாங்கினா அந்த நண்பர்களோட சேர்ந்து இடம் வாங்கினாலோ தொழில் பண்ணாலோ அதெல்லாம் வந்து நல்ல நிலைமையில இருக்கு. அப்ப யாரு? அந்த செவ்வாய்ங்கிறவரு 7ஆம் அதிபதி. அந்த 7ஆம் அதிபதி கடலை அவரு 20வது நட்சத்திரம் மைத்திரதாரையில அவர் வந்து சேவதாரையில இருக்காரு. 2வது
இதில் இருக்காரு. அதனால இவருக்கு தொழிலில் தொடர்ந்து அடுத்து ஒரு 20 வருஷம் 24 வருஷம் நல்லா இருக்கு. ஆனால் இவர் அறியாமலே ஆனால் இந்த ஜாதகரை அறியாமலே இவர் வந்து பாலவகரணத்தில் பிறந்தவர். இவருக்கு ஐயப்பன் தான் வந்து கரணநாதன். ஆனால் இவருக்கு அது தெரியாது. இவர் தெரியாம ஒரு தூம்பூர்ல இருந்து ஒரு சபரிமலைக்கு போய்கிட்டு இருக்காரு. கரணநாதனை ஏற்கிறது தெரியாம இவர் போய்கிட்டு இருக்காரு. அப்போ படிப்படியா முன்னேற்றம். ஒரு 5 வருஷத்துல விஆர்எஸ் கொடுத்துக்கிட்டு பர்மனண்டா வேலையை விட்டு போனாலும் தனக்கு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு பென்ஷன் கிடைக்கணும், அரசாங்கத்து மூலம் வருமானம் கிடைக்கணுங்கிற ஒரு இதுல 20 வருஷம் வேலையை பார்த்துட்டு அதுல இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு போனாலும் பின்னாடி ஒரு 20-25 வருஷம் அவர் தொழில வந்து படிப்படியா முன்னேறி பல வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குது. அப்படின்னா இந்த லக்கண புள்ளியான சூரியன் வந்து இவருக்கு நல்லா அமைஞ்சு போச்சு. நல்ல தாரையில இருக்கு. 25 டிகிரி இருக்கிறதே அதுதான் 25 டிகிரியில இருக்கு. லக்கண புள்ளியோட அதிபதி 25 டிகிரியில இருக்காரு. நல்ல தாரையில இருக்காரு. அடுத்தது அவர் யோகி புள்ளியில இருக்காரு. யோகியோட நட்சத்திரத்துல இருக்காரு. யோகியோட நட்சத்திரத்துல இருக்கிறார். அதனால இவருக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு பென்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. அடுத்து இவருக்கு தெரியாமே இவரோட கரணநாதன் இவர் 20-25 வருஷம் தொடர்ந்து போனதுனால அவருக்கு வந்து தெரியாம அது கரணநாதன் இயங்குறாரு. அப்போ வாழ்க்கையில அடுத்தடுத்து அந்த ஒரு தொழில் பண்ற தொழில எல்லாம் இவர் நல்ல நிலைமைக்கு நல்லா வர்றாரு. இப்போ இது மாதிரி தான் வந்து இதே வந்து இந்த லக்கண புள்ளி டிகிரி குறைஞ்சு இந்த சூரியனும் 6, 8, 12களை தொடர்பு கொண்டிருந்தா தாராபலனையும் கெட்டிருந்தா இவர் வந்து நல்ல நிலைமையில அந்த வேலையில நினைச்சிருக்க முடியாது. அந்த வேலையை விட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஜாதகம் அது மாதிரி அமைந்த ஜாதகருக்கு அவர் வேலையை விட்டு வந்தாலும் ஒரு நல்ல பேரோட வர முடியாது. ஒரு கெட்ட பேரோ ஒரு நல்ல ஒரு இதுவாசம் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் ஆகிற அளவுக்கு தான் இந்த லக்கண புள்ளிங்கிறது இயங்கி இருக்கும். இப்படி தான் ஒவ்வொருடைய ஜாதகத்துக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பலனை பார்த்துக்கணும். கொஞ்சம் புரியலைனாலும் வந்து நீங்கள் வந்து திரும்ப அதை ஒரு 2 தடவை கேட்டீங்கன்னா போயிடும். அப்படி தெரியலைனாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறதுனால ஐயோ ஏதோ காசு பணம் கேட்க போகிறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நான் சும்மாவே எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த லக்கண புள்ளி ரொம்ப மைனஸில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்யும்னா ஒரு மன குழப்பத்தையும் ரொம்ப வாழ்க்கை ஏதாவது பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 108 பாதத்துக்கும் ஒரு 108 கோவில் இருக்கு. அந்த 108 கோவிலையும் இதுல வந்து சொல்ல முடியாது. அதனால வேணுங்கிறவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வரும். அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நிச்சயமா உங்கள்கிட்ட காசோ பணமோ எதிர்பார்க்க மாட்டேன். உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சொல்லுவேன். லக்கண புள்ளியை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. அப்படி சொல்ல தெரியலைனாலும் உங்களுடைய நம்பரை உங்களுடைய டேட்டா பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து சரியான நேரம் நீங்க பிறந்த சரியான நேரம் இரவா பகலா அப்படிங்கிறத எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்து அது என்ன கோவில் அப்படிங்கிறதையும் நீங்க எப்போ போகணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சரவணபவ சோதிட அறிவாலயத்தின் ஆசிரியர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் அகோரி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் பரணி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா இது நீங்க எல்லாருமே இது தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தான். இங்க உட்கார்ந்துருக்கவங்க முதற்கொண்டு நம்ம பரணி அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் மற்றும் அகோரி அஸ்ட்ரோ டிவி சேனல்லையும் பார்க்கக்கூடியவங்க. ஏன்னா லக்ன புள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஜாதகர்
எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்காரோ அது ரொம்ப வலிமை அதிகம். 12 பாவம் எந்த பாவம் கேட்டாலும் அந்த பாவ காரங்கள் மட்டும்தான் கேடும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரோட ஜாதகத்துல 10ஆம் பாவம் கேட்டுச்சுன்னு வச்சுங்க, தொழில் மட்டும்தான் கேடும். திருமண பாவம் கேட்டா அந்த திருமண வாழ்க்கை மட்டும்தான் கேடும். ஆனா லக்ன பாவம் கேட்டுச்சு அப்படின்னா டோட்டலி அவனுடைய லைஃப் ஸ்டைலு டிஃப்ரெண்டா போயிடும், சேஞ்ச் ஆகி போயிடும். அப்ப ஐயா ஒரு விஷயத்த சொன்னாரு, நீங்க நல்லா பார்த்து நல்லா கேட்சப் பண்ணிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அந்த லக்ன புள்ளி நின்ன நட்சத்திரத்தை முதல்ல புஷ்கர நவாம்சத்துல ஆரம்பிச்சு, அதுக்கு எடுத்தது பாத்தீங்கன்னா கர்மா நட்சத்திரத்துல டிஎன்ஏ அப்படிங்கக்கூடிய கர்மா நட்சத்திரத்துல அதுக்கப்புறம் அது யோகியா இருக்குதா அல்லது அவயோகியா இருக்குதா அந்த நட்சத்திர பாதம், அடுத்தது திதி கர்ம யோகத்துல முடக்கா இருக்குதா, இப்படி ஒரு 4-5 ஆங்கிள் பார்த்து துல்லியமா பலன் சொன்னா அது பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கறத அழகா சொன்னாரு. இப்படி அற்புதமான ஒரு விஷயத்தை அழகாக இந்த மேடை அலங்கரித்த நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் புதுக்கோட்டை பாலையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம்.